Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல எக்ஸல்ல ரெண்டு நியூ ஃபங்க்ஷன்ஸை பத்தி பார்க்க போறோம். ஒன்னு இம்போர்ட் டெக்ஸ்ட், இன்னொன்னு பாத்தீங்கன்னா இம்போர்ட் சிஎஸ்வி. ஸோ இந்த ஃபங்க்ஷனுடைய பேரை வச்சே நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இது ரெண்டுமே டெக்ஸ்ட் பேஸ்டு ஃபைலை இம்போர்ட் பண்றதுக்கு இம்போர்ட் டெக்ஸ்ட்ங்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிஎஸ்வி கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் பேஸ்டு ஃபைலை இம்போர்ட் பண்றதுக்கு டைரக்டா எக்ஸல்குள்ள நீங்க இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு சிஎஸ்வி இம்போர்ட் சிஎஸ்விங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது இம்போர்ட் டெக்ஸ்ட்ங்கிற ஃபங்க்ஷன் தான் பார்க்க போறோம். ஏன்னா இம்போர்ட் சிஎஸ்விங்கிறது இம்போர்ட் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனை விட ஒரு சிம்பிளிஃபைடு வெர்ஷன் தான். ஓகே, ஸோ இம்போர்ட் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறது, அது கம்ப்ளீட்டா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னாலே இம்போர்ட் சிஎஸ்வி நமக்கு ரொம்ப ஈஸியா பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, சரி கவனிங்க. நீங்க இம்போர்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி யூஸ் பண்றதுக்கு டெக்ஸ்ட் பேஸ்டு ஃபைல்ஸும் சிஎஸ்வி பேஸ்டு ஃபைல்ஸும் கூடவே நீங்க இந்த கான்டென்ட்டை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த ஃபங்க்ஷன்ஸை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு கைட் ஷீட்டும் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் நீங்க டவுன்லோட் பண்றதுக்கான அஃபிஷியல் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட பின்டு கமெண்ட்ல இருக்கும். ஓகே, அங்கிருந்து தாராளமா நீங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல நம்ம பார்க்க போறது இம்போர்ட் டெக்ஸ்ட்ங்கிற ஃபங்க்ஷனை தான் நம்ம பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. இங்க நமக்கு 3 டெக்ஸ்ட் பேஸ்டு ஃபைல் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகே, இதை தான் நமக்கு இம்போர்ட் பண்ணணும். முதல்ல எப்படி ஒரு சிங்கிள் ஃபைலை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் எப்படி மல்டிபிள் ஃபைல்ஸை நீங்க எப்படி இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். இந்த ஃபைலை நாம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு இந்த ஃபைலோடைய பாத், அதாவது லொகேஷன் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ இந்த ஃபைலோட லொகேஷன் நீங்க கேதர் பண்றதுக்கு அந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா அப்போ உங்களுக்கு காப்பி ஆஸ் பாத் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஷார்ட்கட் கீ Ctrl+Shift+C. இது மூலியமா அந்த ஃபைலோடைய லொகேஷன் பாத்தை நீங்க காப்பி பண்ணிக்க முடியும். இப்போ இம்போர்ட் டெக்ஸ்ட்ங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள வந்தோம்னா அங்க முதல் ஆர்குமெண்ட்டே, ஏன்னா இந்த ஃபங்க்ஷன்ல நமக்கு 6 ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா இருக்கு, 6 ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பாத்ங்கிற ஆர்குமெண்ட் தான் நமக்கு மேண்டட்டரி, கண்டிப்பா யூஸ் பண்ணணும். மீதி இருக்கிறது எல்லாமே ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கிறது நான் எப்பவுமே சொல்றதுதான், ஆப்ஷனல், கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த பாத்துங்கிற ஆர்குமெண்ட்ல நம்ம காப்பி பண்ண அந்த பாத்தை, அதாவது ஃபைலோட லொகேஷனை Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்றோம். இந்த மாதிரி செக்யூரிட்டி நோட்டீஸ் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. வந்துச்சுன்னா பேஸ்ட் வித்தவுட் ஆக்டிவ் கான்டென்ட் கொடுங்க, எது கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, சரி இப்போ கவனிங்க. பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்கா இந்த பாத்து டபுள் கோட்டுக்குள்ள வந்துருச்சு. ஓகே, நீங்க டபுள் கோட்டுக்குள்ள கொடுக்க வேண்டாம், டபுள் கோட்டுக்குள்ள அதுவே வந்துருச்சு. நீங்க மேனுவலா ஏதாவது லொகேஷன் கொடுக்குறீங்க, பாத் கொடுக்குறீங்கன்னா டபுள் கோட்டுக்குள்ள இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மற்ற ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. டைரக்டா நம்ம என்டர் கொடுத்துட்டோம்னாலே அப்போ உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் டெக்ஸ்ட் ஃபைலும் பார்த்தீங்கன்னா உள்ள அழகா நமக்கு இம்போர்ட் ஆயிரும். ஸோ இங்க நமக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ, கிட்டத்தட்ட இல்லை அப்ராக்சிமேட்டா, சாரி எக்ஸாக்டா 300 ரோஸ் ஆஃப் டேட்டா பார்த்தீங்கன்னா இருக்கு. பட் இதுவே நீங்க அந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். எப்படி இருக்குது பாருங்க. ஓகே, ஸோ இப்படி இருந்த ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் தான் நமக்கு அங்க அழகா பார்த்தீங்கன்னா என்னது இம்போர்ட் ஆகி வந்திருக்கு. ஒன்ஸ் இந்த டேட்டா உள்ள வந்ததுக்கு அப்புறம் நார்மலா நீங்க என்ன பண்ணலாம், வித் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நீங்க பண்ணிக்க முடியும். ஓகே, ஜஸ்ட் வித் எல்லாம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய மற்ற ஆர்குமெண்ட்ஸை பார்க்கலாம். ஸோ அதில் கவனிச்சு பாருங்க, செகண்ட் ஆர்குமெண்ட் பாருங்க. முதல்ல பாத்துங்கிற ஆர்குமெண்ட்ல நம்ம லொகேஷனை கொடுத்தா உள்ள இம்போர்ட் பண்ணியாச்சு. ரெண்டாவது ஆர்குமெண்ட் பாருங்க, டீலிமிட்டர். ஸோ டீலிமிட்டர் அப்படிங்கிறது ஒவ்வொரு டெக்ஸ்டையும் செப்பரேட் பண்றதுக்கு கமா, ஹைஃபன், ஸ்பேஸு, டேபு, இந்த மாதிரி ஏதாவது கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது நமக்கு மோஸ்டா தெரிஞ்சது தான். அப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் நீங்க தாராளமா என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். அப்ப நாம இம்போர்ட் பண்ண டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ல பாத்தீங்கன்னா டேபு தான் அங்க ஆஸ் அ டீலிமிட்டரா பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணி இருந்துச்சு. இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க டீலிமிட்டர் அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணாம ஒமிட் பண்ணிட்டீங்கன்னாலும் டேபு தான் டிஃபால்ட் டீலிமிட்டரா செயல்பாட்டுல பாத்தீங்கன்னா இருக்கும். டேப் இல்ல உங்களுடைய நீங்க இம்போர்ட் பண்ற அந்த ஃபைல்ல கமா, ஸ்பேஸு, இல்ல வேற ஏதோ ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குதுன்னா கூட நீங்க கேரக்டருங்கிற இந்த ஃபங்க்ஷன் கூட நீங்க என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணி கேரக்டரோட நம்பர் கொடுத்துக்கலாம். நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, ஹைஃபன், கமா, ஸ்பேஸு ஏதோ ஒரு டீலிமிட்டர் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல தாராளமா நீங்க அந்த டபுள் கோட்டுக்குள்ள கொடுக்கலாம். ஓகே, பட் நீங்க கொடுக்காத பட்சத்துல டிஃபால்ட்டா எதுதான் செயல்பாட்டுல வரும், டேபு தான் பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா செயல்பாட்டுல அங்க வரும். அதை நீங்க என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும்.
ஸோ ஆப்வியஸாக நான் இப்போதைக்கு டீலிமிட்டர் என்ன பண்ணுறேன், ஒமிட் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்தது பாருங்க, ஸ்கிப் ரோஸ்ங்கிற ஆர்குமெண்ட். 3வது ஆர்குமெண்ட் ஸ்கிப் ரோஸ். ஸோ நீங்க இம்போர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ரோஸை நீங்க பிகினிங்லயோ இல்ல எண்ட்லயோ ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்கேப் கொடுத்து வெளில வரேன். இப்போ கவனிச்சு பாருங்க, நமக்கு ஃபர்ஸ்ட் 3 ரோஸ் ஆஃப் டேட்டாவை நமக்கு ஸ்கிப் பண்ணணும். அப்படி பார்த்தா எல்லா, சாரா, ஓகே, ஆலன், ஓகே, இதெல்லாம் நமக்கு ஸ்கிப் பண்ணிட்டு கீத்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கணும். கீத், லியோனார்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா வரணும். ஸோ அப்போ என்ன பண்றேன், ஜஸ்ட் இதில் போயிட்டு நமக்கு டீலிமிட்டர் ஒமிட் பண்றோம். ஸ்கிப் ரோஸ்ல போயிட்டு பாசிட்டிவ் நம்பர் 3 அப்படின்னு நான் என்ன பண்றேன், கொடுக்குறேன். அதாவது நார்மலா 3 அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே என்டர் கொடுத்துட்டோம்னா, இப்போ கவனிச்சு பாருங்க, கரெக்டா கீத், லியோனார்ட்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. அப்போ முதல் 3 ரோ ஆஃப் டேட்டா என்னது, ஸ்கிப் பண்ணப்பட்டாச்சு. ஓகே, இப்போ அப்படியே கொஞ்சம் கீழே வாங்களேன். நமக்கு 300 ரோஸ் ஆஃப் டேட்டா தானே இருந்துச்சு. இப்போ இதுல பாருங்க, ஜேக்கு, ஜாக்கு, ஆட்ரி இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு டாமினிக்ல இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கணும். அப்போ நான் என்ன பண்றேன், இதே 3 ஜஸ்ட் மேலே போறோம். ஓகே, ஸோ இதே 3 சாரி, இதே 3 நாம என்ன பண்றோம், -3ன்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ டேட்டா செட்டோடைய பிகினிங்ல இருந்து நீங்க ரோஸ் ஆஃப் டேட்டாவை ஸ்கிப் பண்ணணும்னா பாசிட்டிவ் நம்பர் கொடுங்க. அதுவே வந்து நீங்க எண்ட்ல இருந்து நீங்க ஸ்கிப் பண்ணணும், எண்ட்ல இருந்து குறிப்பிட்ட ரோஸை நீங்க வந்து ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல நெகட்டிவ் நம்பர்ஸ் நீங்க கொடுக்கலாம். ஓகே, அப்ப -3 கொடுக்குறேன் அப்படின்னும் போது அப்ப கீழே போய் பார்த்தோம்னா நமக்கு கரெக்டா எங்க இருந்து ஆரம்பிக்கணும், ஐ மீன் எங்க வரைக்கும் தான் இருக்கணும், டாமினிக் வரைக்கும் தான் இருக்கணும். ஓகே, இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் 100 டேட்டாஸ் மட்டும் தான் இருக்கணும், வேற எதுவும் எனக்கு தேவையில்லை அப்படின்னும் போது அப்ப நீங்க எதை ஃபோக்கஸ் பண்ணலாம்னா, அதுக்கு அடுத்த ஆர்குமெண்ட் பாருங்க, டேக் ரோஸ். ஸோ டேக் ரோஸ் அப்படிங்கிறது எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் நமக்கு உள்ள இம்போர்ட் ஆனா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 300 ரோஸ் ஆஃப் டேட்டா இருக்குல்ல, எனக்கு 100 வந்தா போதும் அப்படிங்கிற பட்சத்தில் அப்ப கவனிச்சு பாருங்க, கரெக்டா 100 தான் பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகே, 100 தான் பாத்தீங்கன்னா இருக்கும். இல்ல கடைசியில இருக்கிற 100 இருந்தா போதும், எண்ட்ல இருக்கிற 100 டேட்டா இருந்தா போதும் அப்படின்னும் போது அப்ப நீங்க என்ன பண்ணலாம், -100 என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். சரி, அதே டாமினிக், ஆட்ரி, ஜாக்கு, ஜேக்கு இது கடைசியில இருந்து 100 அப்ப வச்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம், டேக்குங்கிற ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணலாம். இல்ல எடுக்கணும் அப்படின்னும் போது ஸ்கிப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். மற்றபடி என்கோடிங், லோக்கல் இதெல்லாம் நீங்க கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. லோக்கல், ஓஎஸோட லோக்கல் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோ. ரொம்ப டெக்னிக்கலா இல்லாம சிம்பிளா சொல்லணும்னா ரீஜனல் ஃபார்மேட்டிங்காக, அதாவது டேட், நம்பர் ஃபார்மேட் அந்த மாதிரி. ஸோ அது ஓஎஸோட லோக்கலே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நாம இந்த என்கோடிங்கை ஒமிட் பண்றோம் அப்படின்னும் போது டிஃபால்ட்டா UTF-8 அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த என்கோடிங் தான் செயல்பாட்டில் இருக்கும். ஓகே, பட் இதுல நீங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண அவசியம் இல்லை, ரொம்ப கவனம் செலுத்தணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் லீவ் இட். நீங்க இதுல கவனமா நீங்க பார்த்தாலே போதுமானது. ஃபைல்ஸை நம்ம இம்போர்ட் பண்ண போறோம். இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஃபார்மேட்டிங் பண்ண போறோம், நோ ப்ராப்ளம். இல்ல பிரதர், இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்பில் அப்படின்னு ஒரு எரர் வந்துருச்சு. இப்போ நான் சொல்ல போறதுல ஒரு ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்டான ஒரு சில பாயிண்ட் சொல்ல போறேன். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, எனக்கு வந்து ஸ்பில் அப்படின்னு எரர் வந்துருச்சு அப்படின்னும் போது காரணம், உங்களுடைய ரிசல்ட் ஸ்பில் ஆகிற இடத்துல ஏதோ ஒரு செல் என்னது ஆக்குபைடா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஆக்குபைடா இருக்கு அப்படின்னா அந்த செல்லுல கண்டிப்பா ஏதாவது ஒரு டேட்டா இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஈவன் அந்த செல்லுல ஏதாவது ஸ்பேஸ் இருந்தா கூட, ஓகே, நம்ம கண்ணுக்கு அது எப்படிதான் தெரியும், அது எம்டியா தான் தெரியும். ஆனா அந்த செல்லுல ஒரு ஸ்பேஸ் இருந்தா கூட அது ஆக்குபைடு தான். அப்போ அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட்டா, அந்த ரிசல்ட் ஸ்பில் ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா என்னது தேவைப்படுது. அது ஆக்குபைடா இருக்கிறதுனால ஸ்பில் அப்படிங்கிற எரர் பாத்தீங்கன்னா வரும். இது ஒண்ணு. 2வது பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கேள்வி வரும், ஒரு ஃபைலை மட்டும்தான் நம்ம இம்போர்ட் பண்ண முடியுமா இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி? இப்ப நமக்கே பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஃபைல்ஸ் இருந்துச்சு. ஓகே, 3 இயரோட டேட்டா பாத்தீங்கன்னா இருக்கு. அப்ப இது 3த்தையுமே நம்ம இம்போர்ட் பண்ண முடியுமானா நிச்சயமா முடியும். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, VSTACக்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் முதல்ல இருந்தே கொடுக்குறேன். பிகினிங்லேயே நீங்க என்ன பண்ணுங்க, VSTACK, வெர்டிகல் ஸ்டாக் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கங்க. ஓகே, இதுல நமக்கு அரே 1 2 3 4 வருது இல்லையா, அதுல நாம என்ன பண்ணிக்கலாம், IMPORTTEXTங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தா IMPORTTEXTல போயிட்டு நம்ம என்ன பண்றோம், காப்பி பண்ண பாத்தை Ctrl+V கொடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மற்றது எல்லாமே ஆப்ஷனல் தான், நான் வேற எதுவும் யூஸ் பண்ண போறது இல்லை அப்படிங்கிறதுனால கமா கொடுத்து அரே 2ங்கிற ஆர்குமெண்ட்ல சேம் Ctrl+V கொடுத்து நான் பேஸ்ட் பண்றேன். ஏன்னா அதே லொகேஷன் தான், என்ன இந்த இயர் மட்டும்தான் மாறும், 2022 அப்படிங்கிற இயர் மட்டும்தான் மாறும். இல்லைன்னா ஒவ்வொரு வாட்டி நான் வெளியில போயிட்டு காப்பி பண்ணிட்டு வர மாதிரியே இருக்கும். பட் லொகேஷன் வந்து பேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாம விட்டோம் பாருங்க. ஓகே, ஃபைன். ஸோ அதுல கவனமா இருக்கணும். அதே மாதிரி மறுபடியும் IMPORTTEXTங்கிற ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். பாத்துல Ctrl+V கொடுத்து என்ன பண்றேன், யூஸ் பண்றேன். பட் இந்த 2023. ஓகே, அண்ட் ஃபைனலா ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோம்னா முதல்ல நமக்கு 300 ரோஸ் ஆஃப் டேட்டா வந்துச்சு இல்லையா. இப்போ 3 ஃபைல் அப்படிங்கிறதுனால
கண்டிப்பா ஒரு 700க்கு மேலேயாவது நமக்கு டேட்டா இருக்கணும். எஸ். 778. ஸோ அப்போ 3 ஃபைலும் பார்த்தீங்கன்னா, கம்பைன் பண்ணி நமக்கு என்னது வந்திருக்கு. ஸோ அப்போ மல்டிபிள் ஃபைல்ஸையும் நீங்க என்ன பண்ண முடியும்? கம்பைன் பண்ண முடியும். கம்பைன் பண்ணி இம்போர்ட் பண்ண முடியும். யூசிங் என்னது? VSTACK. அது ஒவ்வொரு ஃபைலுக்குள்ளேயும் நீங்க ஏதாவது ஒமிட் பண்றீங்க. ஐ மீன் உங்களுக்கு ஏதாவது ரோஸ் ஆஃப் டேட்டா வேணும், வேண்டாம் அதெல்லாம் நீங்க ஒவ்வொரு இம்போர்ட் டெக்ஸ்ட் ஃபங்ஷனுக்குள்ள நீங்க அதெல்லாம் கான்ஃபிகர் பண்ண முடியும். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போ 3வது பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அந்த CSV ஃபைல், அதான் அந்த சோர்ஸ் ஃபைல். இந்த சோர்ஸ் ஃபைல்ல நீங்க ஏதாவது அப்டேட் பண்றீங்க. ஏதோ ஒரு அப்டேட் நடந்திருக்கு அப்படின்னும்போது, இந்த ரிசல்ட் இருக்கு பார்த்தீங்களா? இது ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, அப்டேட் ஆகாது. இது ஆட்டோ ரீஃப்ரெஷ் ஆகாது. ஓகே. மேனுவலா தான் நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி ஆகணும். அதுவும் ரைட் கிளிக்ல வரலன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணி ஆகணும்னா, நேரா வந்து டேட்டா டேப்க்குள்ள போனீங்கன்னா, queries அண்ட் கனெக்ஷன்ஸ்ங்கிற குரூப்ல ரீஃப்ரெஷ் ஆல் அதுல ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ஆல்ட் F5 இந்த ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு அப்டேட்டட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, இங்க கிடைக்கும். ஓகே. ஸோ அதனால இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அதேதான் சேம். இந்த சோர்ஸ் ஃபைல் இருக்கு இல்லையா? இந்த சோர்ஸ் ஃபைல் இந்த லொகேஷன விட்டு அழிஞ்சிட்டாலும், இல்ல நீங்க ஒருவேளை எடுத்துட்டாலோ, இல்ல இந்த ஃபைலோடைய லொகேஷன் மாறிட்டாலோ, இல்ல இந்த ஃபைலோடைய ஃபார்மேட்டோ, ஃபைலோட நேமோ, இந்த சோர்ஸ் ஃபைலோடைய பாத்ல என்ன விதமான சேஞ்சஸ் நடந்துட்டாலோ, ஃபார் எக்ஸாம்பிள் இத அப்படியே இங்கிருந்து கட் பண்ணி நியூ ஃபோல்டருக்குள்ள மட்டும் தான் போடுறேன். ஓகே. இப்போ அங்க போயிட்டு ஒரு ரீஃப்ரெஷ் ஆல் குடுத்தோம்னா, வேல்யூங்கிற எரர் தான் பார்த்தீங்கன்னா வரும். ஏன்னா, சோர்ஸ் ஃபைல்ல ஏதோ ஒரு விதமான பாதிப்பு நடந்துருச்சு. அந்த கனெக்ஷன் பிரேக் ஆயிருச்சு. அவ்வளோதான். ஓகே. ஸோ அதனால சோர்ஸ் ஃபைலுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னும்போது, சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா, அதாவது ஃபைலோடைய பாத்துக்கோ, நேமுக்கோ ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னும்போது, நிச்சயமா அது இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். 4 பாயிண்ட் சொல்லியிருக்கேனா, 5வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒன் டிரைவ்ல இருக்கிற ஃபைல்ஸையோ, இல்ல ஷேர் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஃபைல்ஸையோ கூட நீங்க இம்போர்ட் பண்ணலாம். ஓகே. அந்த லொகேஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்க இம்போர்ட் பண்ணலாம். பிகாஸ் நம்ம லோக்கல் ஃபைல்ல இருக்கு லோக்கல் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஃபைல் மட்டும் தான்னு கிடையாது. கடைசியா 6வது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒருவேளை உங்களுடைய டீலிமிட்டர் இப்ப நான் சொன்னேன் இல்லையா? இங்க வந்து நமக்கு என்ன கேட்டுச்சு? டீலிமிட்டர் கேட்டுச்சு. இந்த டீலிமிட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் சில இடத்துல பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரேர் தான். ஸ்பேஸு, ஹைஃபனு, கமா இல்ல வாட்டெவர் இதுல ரொம்ப ஸ்பெஷலான கேரக்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னும்போது, அதெல்லாம் நீங்க கேரக்டர் ஏற்கனவே நான் மென்ஷன் பண்ணது தான். கேரக்டர்ங்கிற ஃபங்ஷன் மூலியமா நீங்க என்ன பண்ணுங்க, அந்த யூனிகோட நீங்க என்ன பண்ணலாம்? குடுக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு தேவையான நார்மலான டீலிமிட்டர் இல்லன்னும்போது, நீங்க கேரக்டர் ஃபங்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆரம்பத்திலேயே மென்ஷன் பண்ண மாதிரி, இந்த ஃபங்ஷனுடைய ஒரு சிம்ப்ளிஃபைடு வெர்ஷன் தான் இம்போர்ட் CSV. கவனிங்களேன். ஈக்குவல் டூ இம்போர்ட் CSV. இதுல பாருங்க பாதி இதுல வந்து 4 தான். நமக்கு 4 ஆர்குமெண்ட் தான். அதுலயும் கடைசியில நமக்கு ஒண்ணும் தேவை கிடையாது. ஓகே. இப்ப கவனிச்சு பாருங்க பாத். ஸோ சேம் CSV ஃபைலோடைய அந்த ஃபைல ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்றோம்? காப்பி ஆஸ் பாத் அப்படின்னு குடுத்து நம்ம எடுத்துக்கிறோம். இல்ல பிரதர் நான் விண்டோஸ் 11லாம் யூஸ் பண்ணல. நான் இன்னும் விண்டோஸ் 10 தான் யூஸ் பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு, நீங்க என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் அந்த ஃபைல செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் என்டர் குடுங்க. அப்போ ப்ராப்பர்ட்டீஸ் ஓப்பன் ஆகும். அதுல பார்த்தீங்கன்னா, நிச்சயமா என்ன இருக்கும்? லொகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே. லொகேஷன் இருக்கும். ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. இது வந்து அந்த ஃபோல்டருடைய லொகேஷன் தான் பார்த்தீங்கன்னா வருது. ஓகே. அந்த ஃபைலுடைய நேமு, அந்த ஃபார்மேட்லாம் நீங்க குடுக்குற மாரி வரும். ஓகே. லைக் இந்த மாரி நீங்க குடுக்குற மாரி இருக்கும். ஸோ அத கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்க கவனமா எடுத்து நீங்க பண்ற மாரி இருக்கும். மத்தபடி நீங்க விண்டோஸ் 11 தான் மோஸ்ட்டா இப்ப எல்லாருக்குமே அதனால பிரச்சனை கிடையாது. காப்பி ஆஸ் பாத் குடுத்து நீங்க என்ன பண்ணலாம்? காப்பி பண்ணிக்கலாம். இப்ப பாத்ல நம்ம என்ன பண்றோம்? கண்ட்ரோல் V குடுத்து பேஸ்ட் பண்றோம். சேம் அதே தாங்க. நீங்க ரோஸ ஸ்கிப் பண்ணா ஸ்கிப் பண்ணிக்கலாம். டேக் எதா பண்ணா டேக் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ ஒண்ணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் என்டர் அவ்வளோதான். வேற ஒண்ணுமே இல்ல. ஓகே. சேம். ஆக்சுவலா இந்த காலம் எல்லாம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, ஃபார்மேட் பண்ணியிருக்கு. ஃபார்மேட்டட்னா அந்த விட்த் அப்படி வச்சிருக்கிறேன். ஓகே. அது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இப்படி வராது. ஓகே. எல்லாமே ரொம்ப ஸ்டாக்டா ஒரு மாரி கிரவுடடா தான் பார்த்தீங்கன்னா வரும். நாம தான் அத என்ன பண்ணி ஆகணும்? அந்த விட்த்த ஆட்டோ ஃபிட் பண்ணி ஆகணும். ஸோ இது CSV பெருசா எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா, அங்க என்ன பார்த்தோமோ, அது அப்படியே தான் CSV. ஓகே. பட் நான் ஹானஸ்ட்டா ஒரு விஷயம் சொல்லணும்னா, நீங்க நல்ல கண்ட்ரோல் இந்த இம்போர்ட் அது டெக்ஸ்ட் ஃபைலையோ, இல்ல CSV ஃபைலையோ நீங்க இம்போர்ட் பண்ணும்போது ஒரு நல்ல கண்ட்ரோல் உங்களுக்கு தேவை. இன்னும் நெறைய விஷயத்த நீங்க கண்ட்ரோல் பண்ண விருப்பப்படுறீங்க. நெறைய கிளீனிங்லாம் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னும்போது, அதுக்கு சரியான ஆ ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, டேட்டா டேப்ல கெட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டால இருக்கக்கூடிய ஃப்ரம் டெக்ஸ்ட் ஆர் CSV பவர் குவெரி பார்த்தீங்கன்னா, அதுக்கு சரியான ஆளு. ஓகே. ஸோ இந்த ஃபங்ஷன்ஸ் இப்போ ஓகே லேட்டஸ்ட்டா வந்திருக்கு எல்லாம் ஓகே. பட் நீங்க பவர் குவெரியும் பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுக்கிறது அந்த கான்செப்ட்ட நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே. ஸோ அந்த வீடியோஸோட லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா குடுக்குறேன். நீங்க அதையும் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு தேவைன்னா அது நீங்க பாருங்க. இது ஓகே. பட் அது அது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லது. ஓகே.
அதனால கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இது நியூ ஃபங்ஷன்ஸ் அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் இது ரோல் அவுட் ஆயிருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் ஃபைல்ல போயிட்டு அக்கவுண்ட்ல போயிட்டு என்ன பண்ணுங்க, ஸோ அப்டேட் நவ் ஆப்ஷன்ல போயிட்டு அப்டேட் நவ் கொடுங்க. பிகாஸ் நான் யூஸ் பண்றது 365 மைக்ரோசாஃப்ட் 365 யூஸ் பண்றேன். அப்டேட் நவ் கொடுங்க. அண்ட் அதே மாதிரி நீங்க இன்சைடர் சேனல்ல பேட்டா சேனல்ல இருக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் பாருங்க. ஏன்னா இவங்களுக்கு தான், இந்த சேனல்ல இருக்கிறவங்களுக்கு தான் ரோல் அவுட் ஆயிருக்கு. ஓகே, கூடிய சீக்கிரத்துல மத்தவங்களுக்கு வந்துரும். பட் இதுல இருந்தீங்கன்னா நீங்க தாராளமா என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஓகே, ஏற்கனவே நான் மென்ஷன் பண்ண மாதிரி நீங்க இம்போர்ட் பண்ணி பிராக்டிஸ் பண்றதுக்கான டெக்ஸ்ட் ஃபைல், CSV ஃபைல் பிளஸ் கைட் ஷீட் இது எல்லாமே நீங்க டவுன்லோட் பண்றதுக்கான அஃபிஷியல் லிங்க் இந்த வீடியோவோட பின்டு கமெண்ட்ல இருக்கு. நீங்க அங்கிருந்து தாராளமா நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.